கர்த்தர் அதை செய்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்துல யோசேப்பு ஒரு பானபாத்திரக்காரன் கண்ட சொப்பனத்திற்கு விளக்கத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சொப்பனம் நிறைவேறும் போது என்னை விடுதலையாக்கு என்று யோசேப்பு அவனை பார்த்து கேட்கிறான். ஆனால் 40ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இந்த பானபாத்திரக்காரன் அதை மறந்து விட்டான் என்று பார்க்கிறோம். 2 வருடங்கள் ஆண்டவர் அவனை மறக்க செய்தார். ஏன் ஆண்டவர் 2 வருடங்கள் அதை மறக்க செய்தார்? கர்த்தருடைய வேலைக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கர்த்தர் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். உடனே இந்த யோசேப்பு இந்த சிறைச்சாலையில் இருந்த அதே கைதி தான் இப்பொழுது யோசேப்பை குறித்ததான ஞாபகம் வருகிறது. உடனே யோசேப்பு அங்க வந்து நிற்கிறான். யோசேப்பு பார்வோனுடைய சொப்பனத்திற்கான விளக்கத்தை கொடுக்கிறான். இது கர்த்தர் குறிக்கப்பட்ட நேரம். இந்த கர்த்தர் குறிக்கப்பட்ட அந்த நேரம் வந்ததுனாலதான் எந்த இன்டர்வியூவும் இல்லாமல், எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல், எந்த வித முன் அறிவிப்பும் இல்லாமல் ஒரு உயர்ந்த பதவியை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுக்கிறார். ஆம் அருமையானவர்களே, கர்த்தர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அவர் நேரத்திலே வந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், நாம் நம்புகிற காரியங்கள், நாம் எதிர்பார்ப்புக்கு மேலாகவே கர்த்தர் அதை செய்கிறார். நிச்சயமாகவே இந்த நாளிலே கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வாராக. God bless you.